பாராளுமன்றத்தில் தொகுதி மறுவரைவு மசோதா கூடிய சீக்கிரத்தில் தாக்கல் பண்ணப்பட போகுது. அப்படி பண்ணப்படுறப்போ அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொனியில செயல்பட்டு இருக்கிறதா சமீப நாட்களாக திமுக மேல ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டானது இருந்துச்சு. ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்துக்கல. காரணம், பிஜேபி எதிர்க்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல திமுக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மசோதாவுக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி எம்பி கூட்டமன்றத்தை ஆளும் தாவேக அரசு கூட்டுச்சு. அதை புறக்கணித்தது மட்டும் இல்லாம இந்த மசோதா பத்தின தெளிவான எந்த ஒரு புரிதலும் இல்லாம இவங்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது நல்ல விதத்தில் ஒரு தொகுதி மறுவரைவு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அதை நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு தயார்ன்ற தொனியில இப்ப திமுகவில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாஜகவை நோக்கி திமுக நகர்கிறதான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகமும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பத்தின சில தகவல் மற்றும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இந்தியாவோட ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை பார்த்தோன்னா 543. இது எந்த பேசிஸ்ல இருந்துட்டு இருக்கு? ஜனத்தொகையோட கணக்கெடுப்பின்படி அந்த மாநிலத்தோட அந்த திறன் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட லேண்ட்மாஸ் இருக்கு, எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குன்றதை பேஸ் பண்ணி இதற்கு முன்னாடி அந்த தொகுதிகளானது வரையறுக்கப்பட்டது. அப்படி இருக்கப்போ 543 இந்தியாவோட ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை. தமிழகத்தில் 39, புதுச்சேரியோடு சேர்த்து பார்த்தோன்னா 40 தொகுதிகள் அடக்கம். இதுல மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறம், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி அதுக்கப்புறம் தொகுதிகளை பிரிக்கணும். இப்போ கடந்த முறை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன் ஜனத்தொகையானது ஏறி இருக்கும். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி, இப்போ 2 லட்சம் நபர்கள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு எம்பி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2 லட்சம் நபர்களுக்கு ஒரு எம்பினா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. இப்போ 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ அந்த 2 லட்சத்துக்கான ஒரு மக்கள் பிரதிநிதி இருக்க வேண்டிய இடத்துல 10 லட்சத்துக்கான ஒரு மக்கள் பிரதிநிதி இருப்பார். அதற்காக தொகுதி மறுவரையறை மசோதா இந்த இடத்துல கொண்டு வரப்பட போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு இதற்கு ஏற்படுது. பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்பட்டு அது சட்டமாக மாற்றப்படுதுன்னா அதுக்கு 2/3 அளவுக்கு இவங்களுக்கு பவர் வேணும். இல்லை அத்தனை எம்பிக்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இவங்களால அதை கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய முறை பிஜேபி இதை பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 370 எடுத்தது, இன்னும் சில முக்கியமான மசோதாக்களை கொண்டு வரது அவங்க கிட்ட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக பிஜேபிக்கு தேவைப்படக்கூடிய ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல கிடைக்கல. அப்போ மக்களவையில் கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு மசோதா ஃபெயிலியர் ஆகுது. அப்போ திமுக இதை எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. தமிழகத்தில் கூட மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஸ்டாலின் அவர்கள், திமுகவோட தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த மசோதாவோட அந்த ஒரு காப்பியை கொளுத்தினார். அப்போ இந்த சட்டத்தையே பிளாக் லா, கருப்பு சட்டம்னு சொன்னாங்க. தமிழ்நாடு விசஸ் டெல்லி, பிஜேபி விசஸ் தமிழ்னு சொல்லி இதை பெரிய அளவு பிரச்சனையா மாத்தினாங்க. ஆனா இப்போ இது அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னும் சில டீடைல்ஸும் பார்த்துருவோம். இது எதனால் கொண்டு வரப்படுது? இதை ஜஸ்ட் டீலிமிட்டேஷன் பில்லா, தொகுதி மறுவரையறைவு மசோதாவை மட்டும் மாற்றி கொண்டு வரல. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி அந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இன்னைக்கு கரண்ட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இந்த தொகுதிகளை நம்ம பிரிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனால் இது 543 இருந்து இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாராளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படும். அப்போ 543 இருந்து 816, கிட்டத்தட்ட ஒரு 250 இடங்கள் வரைக்கும் இதுல கூடுதலா கிடைக்கப்படுது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த 250 இடங்கள்ல தமிழகத்துக்கு கணிசமான அளவு இடங்கள் கிடைக்காது. 39 இருக்கக்கூடிய இடத்துல பாப்புலேஷன் நம்ம கிட்ட கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் ஃபேமிலி பிளானிங் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் இல்ல அது சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தினப்போ சவுத் இந்தியா முழுக்க, தென்னிந்தியா முழுக்க அது பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ பாப்புலேஷன் இந்த இடத்துல கண்ட்ரோல்குள்ள இருக்கு. ஆனால் நார்த் இந்தியா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் யாரும் இந்த திட்டத்தை பெருசாக செயல்படுத்தல. பாப்புலேஷன் அந்த இடத்துல அதிகம். அப்போ தென் மாநிலங்களோட அந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற மாதிரி இந்த ஒரு மசோதா இருக்குன்னு சொல்லி இங்கே பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. ஆனால் கவர்மெண்ட் சார்பில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த இடத்துல குறைக்கப்படாது. அதாவது 39 இருக்குன்னா அவங்க கிட்ட 39 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பாப்புலேஷன் பேசிஸில் அந்த இடத்துல கொண்டு வரப்போ, தொகுதியை மறுவரையறைவு பண்ணுறப்போ 39 இருந்து அது 56 மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேர் மினிமம் உங்களுக்கு தொகுதிகள் குறையாது, அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 50% அந்த தொகுதிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 56 இருந்து 59 தொகுதிகள் வரைக்கும் தமிழகத்துக்கு இந்த இடத்துல உயர்த்தப்படலாம்னு சொல்லி முக்கியமான ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் இதை டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? ஏன்னா இதை நான் பேசியே ஆகணும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களோட ஸ்டாண்ட்,
பாஸ்ட்ல என்ன பேசினாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தோட அந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. இதுல தமிழகத்துக்கு பார்த்தோன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்த்து மொத்தமா 57 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 57ல திமுக கிட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்த்து 30 எம்பிக்கள், அதிமுக கிட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்த்து 4 எம்பிக்கள், பாமக கிட்ட மாநிலங்களவை எம்பி 1, ஆமாம் பாமக கிட்ட 1, தேமுதிக கிட்ட மாநிலங்களவை எம்பி 1, மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டோட கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவை எம்பி ஒரு சீட்டு. மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா இவங்க கிட்ட 37, அதாவது வேணான்னு சொல்லக்கூடிய தரப்புல 37 எம்பிக்கள் இருப்பாங்க. இது வேணும்னு சொல்லி, அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்கன்னு பார்த்தோன்னா காங்கிரஸோட 12 எம்பிக்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை இது ரெண்டுத்தையும் சேர்த்து 12 எம்பிக்கள், விசிகாவோட 2 எம்பிக்கள், சிபிஐயோட 2 எம்பிக்கள், சிபிஎம்மோட 2 எம்பிக்கள், மதிமுகவோட ஒரு எம்பி மற்றும் ஐயுஎம்எல்லோட ஒரு எம்பின்னு சொல்லி மொத்தமா 27 நபர்கள் இந்த இடத்துல இந்த ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா, ஏதோ நடந்திருக்கு, திமுக வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வந்து கலந்துக்கல, இந்த ஒரு கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால இதை எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தோன்னா அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு திமுக சார்பில் என்ன ஒரு பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கனிமொழி அவர்கள் இந்த கூட்டத்தை பற்றி தெளிவான ஒரு அறிவிப்பை அவங்க கொடுக்கல, திமுக தலைமைக்கும் அவங்க ஒரு அழைப்பை அனுப்பலை, மசோதா வந்து என்னன்னே புரியாமல் இந்த ஒரு கூட்டத்தை இவங்க நடத்தியிருக்காங்க, அரசியல் உள்நோக்கோட இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்பிக்கள் இந்த இடத்துல எதுக்கு கூடுறாங்கன்னே அந்த ஒரு தெளிவான காரணம் இல்லாமல் தான் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுக இல்லை தாக்கல் செய்யப்படாத மசோதாவுக்காக எதுக்கு எம்பிக்களை கூட்டணும், அந்த மசோதா இன்னும் தாக்கல் பண்ணப்படவே இல்லை, ஜஸ்ட் விஜய் அவர்கள் அந்த கட்சி காவேரி அரசியல்ல இருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஏடிஎம்கே கூட நம்ம விட்டுறலாம், அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க அதை ஆதரிக்க தான் போகிறாங்க. இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, பிஜேபிக்கு ஃபேவரான ஒன்று தான் ஏடிஎம்கே பண்ண போகுது. ஆனால் அந்த டிஎம்கே பேசுகிறப்போ, கனிமொழி அவர்கள் பேசுகிறப்ப கூட நியாயமான தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியாயமான ஒரு வார்த்தை வருது, என்னால் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த மசோதா முதல் முறையாக வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. இதை எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி திமுக என்ன பண்ணாங்கன்னா, அப்போதான் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க இந்த மசோதாவோட அந்த நகலை கொளுத்துறாங்க. அப்படி கொளுத்துனப்போ எந்த இடத்துலையும் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய வார்த்தை இவங்க பேசலை, முழுக்க இது அரசியல் காரணங்களுக்காக கட்டமைச்சாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகள் போயிடும், நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் போயிடும், நம்ம தமிழ்நாட்டுக்கான அந்த அந்தஸ்து போயிடும், நம்ம தமிழ்நாட்டுக்கான அந்த குரல் டெல்லியில் ஒலிக்காமல் போயிடும், மக்களோட பிரச்சனையை பேச முடியாதுன்னு முழுக்க ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்காகவே எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணணுன்றதுக்காகவே அந்த பிரச்சனையை இங்கே பண்ணாங்க. அதோட ஒரு விளைவாக தான் அந்த லிமிடேஷன் பில்லை கொளுத்துனது. கருப்பு சட்டையெல்லாம் நல்லா போட்டுட்டு இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து ஒரு கருப்பு சட்டம், பிளாக் லான்னு மென்ஷன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து திமுக பண்ணதெல்லாம் நானாக சொல்லலை, கூகுளில் போய் தண்ணினா கூட தெரியும், நானும் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன் இவங்க பண்ணது, இவங்க மென்ஷன் பண்ணதெல்லாம். அப்போது இப்போ மட்டும் என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன்? அப்போ யார் இந்த இடத்துல நீங்கள் முட்டாளாக்க நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும்னு நினச்சிங்க, அப்போது அது கருப்பு சட்டமாக தெரிஞ்சுது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு தோத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு பிஜேபியோட சப்போர்ட் வேணும். இந்த பிஜேபியோட சப்போர்ட் வேணுன்றதுக்காக இப்போ மட்டும் எங்கேருந்து இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தது? உடனே சில ஊப்பிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் எங்கள் தலைவர் வந்து 2024 பேசியிருக்காரு, 2024 ஃபேர் டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி ஓகே பேசியிருந்தீங்க, அப்போ ரெண்டுத்தில் எது உண்மை? 2024-25 ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசியிருக்கீங்க, 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனே தப்புன்னு பேசியிருக்கீங்க. புரியுதா? ஒன்று நீங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லியிருக்கணும், அப்படி இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே ஒரு ஸ்டாண்டில் இருந்திருக்கணும். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னவோ இது வந்து ஒரு முழக்கமாகவே இவங்க வச்சாங்க, பெரிய ஒரு போர் பிரகடனம் மாதிரி பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் விசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்னு. அப்போ யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்கள்? உண்மையை சொல்லணும்னா டீலிமிட்டேஷன் நடந்துதான் ஆகும், ஏன்னா அது அரசியல் சாசனத்தில் இருக்குது, ஆல்ரெடி நடந்திருக்க வேண்டியது. ஆனால் அப்போ அந்த எலெக்ஷன் டைம் மற்றும் சென்சஸ் எடுக்காதனால இப்போ சென்சஸோட சேர்த்து இது கொண்டு வராங்க. இதுதான் உண்மை. இதை தாவேக்கா நினைச்சாலும் தடுக்க முடியாது, இல்லை மற்ற யார் நினைச்சாலும் இந்த ஒரு முறை இல்லைனாலும் நாளைக்கே வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுனாலும் அப்பயும் இந்த டீலிமிட்டேஷன் நடந்துதாகும். ஏன்னா சட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது, இதை யாருனாலும் எதிர்க்க முடியாது. ஆனால் கேள்வி என்னன்னா, நீங்கள் எதுக்கு மாற்றி பேசுகிறீங்க? ஒன்று ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் 2026 ஏப்ரல் மாதத்துன்னு நினைக்கிறேன், மார்ச்சா ஏப்ரலில் தெரியல இந்த பிரச்சனை நடந்தப்போ, அந்த டைமில் வந்து நீங்கள் அதை பேசியிருக்கணும். அப்படி இல்லையா எப்பயுமே வந்து நாங்கள் இந்த டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணுறோம்னு பேசியிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எதுக்குன்றதா என்னோட கேள்வி. இப்போது நியாயப்படி பார்க்கணுன்னா
இவங்க இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கணும். ஆனால் என்ன பேசுகிறாங்க, தெளிவான ஒரு புரிதல் இல்லை, அப்படி இருக்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலை. அதாவது அவங்க கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு தெளிவான ஒரு காரணங்கள் இல்லையா. பிஜேபி எதிர்க்கிறீங்கல்ல, பிஜேபி எதிர்க்கக்கூடிய அணிகள் ஒரு இடத்துல சேர்றாங்க. காங்கிரஸ் இருக்குது, விசிக இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது. அப்போ நீங்களும் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியது தானே. நீங்கள் வந்து தாவேக்காவை அப்போஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அதை விட்டு விலகி நிற்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களோட உண்மையான நோக்கம் என்ன? பிஜேபி அப்போஸ் பண்ணுறதா, தாவேக்கா அப்போஸ் பண்ணுறதா? இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க வந்து இடியில் மாட்ட போகிறாங்க. ஏவாவேல் அவர்கள் மேலெல்லாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்பட்டுட்டு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதிலிருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் பிஜேபி எதிர்த்து இவங்க செயல்பட போகிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இதை உங்களால் மறுத்து பேச முடியுமா? இல்லை இது இல்லைன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? நான் அடுத்தது வரேன். ஏன்னா இந்த திமுகவோட சப்போர்ட் பிஜேபிக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மசோதா தாக்கல் பண்ணப்படுறப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும். அந்த மெஜாரிட்டிக்கு டிஎம்கே வேணும். இதில் இவங்களோட இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? டைரக்டாக போய் சப்போர்ட் பண்ணால் மாட்டிக்குவாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவாக எப்படி நீ வாக்களிச்சன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இவங்களை கடிச்சு குதறிடும். அப்போ என்ன லாஜிக்கலாக பண்ணுவாங்கன்னா, அந்த ஓட்டிங் நடக்கிறப்போ சத்தமே இல்லாமல் வெளியில் வந்துடுது. இங்கே வந்து நாங்கள் அதுக்கு ஆதரவாக இல்லை, அதாவது நாங்கள் வந்து அந்த மசோதாவுக்கு ஆதரவாக செயல்படலை, வெளிநடப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி உருட்டிடுவாங்க. ஆனால் அவங்க வெளிநடப்பு செஞ்சாலே ஓவரால் மெஜாரிட்டி இருக்குல்ல, இப்போ 100 நபர்கள் வேணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க ஒரு 30 பேர் வெளியில் வந்துட்டாங்கன்னா அந்த ஓவரால் மெஜாரிட்டி குறையும், பிஜேபிக்கு ஃபேவர் ஆகிடும். அப்படி இல்லையா, உள்ளே இருந்துக்கிட்டே வாக்களிக்க விருப்பம் இல்லை, அப்படியும் பண்ண முடியும். அப்படி பண்ணாலும் அது பிஜேபிக்கு ஃபேவர் தான். ஸோ எப்படி பண்ணாலும் பிஜேபிக்கு ஃபேவராக தான் இவங்க செய்வாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த மசோதா பாஸ் பண்ணப்படுறப்போ ஒன்று வெளியில் கிளம்பி வந்துடுவாங்க, இல்லை வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட ஆதரவோட, இந்த திமுகவோட மறைமுக ஆதரவோட பிஜேபி இதை பண்ண போகுது. அப்படி அன்னைக்கு மட்டும் அது நடக்கலைன்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஏன்னா நடக்கும். நான் வந்து இதெல்லாம் தெரியாமல் சொல்லலை. கடந்த முறை பார்த்தோன்னா, கடந்த முறைன்னு சொல்கிறத விட எலெக்ஷனுக்காக இது திமுகவுக்கு தேவை. நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எலெக்ஷனுக்கான அரசியலில் செல்லுபடியாகுது. உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேணும், உங்ககிட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல அரசியல் வந்து ஒழுங்காக பண்ண முடியும். கடந்த முறை பார்த்தோன்னா பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு வேவ் 2014 காலகட்டத்தில் மோடி அலை நாடு முழுவதும் வீசினப்போ இங்கே ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவு மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இவங்களை பிஎம் கேண்டிடேட்டாக ஆக்கக்கூடிய அளவுக்கு பேச்சுகள் போயிட்டு இருந்தது. மோடியா இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு பிரச்சாரம் இருந்தது. தமிழகத்தில் வந்து 39 தொகுதிகளில் 37 அவங்க ஜெயிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட திரு அன்புமணி அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதின்னு நினைக்கிறேன், எந்த தொகுதின்னு சொல்லி சரியா தெரியல. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் தான் 2014 எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. பாண்டிச்சேரியிலையும் வந்து இவங்க தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்போ இந்த எலெக்ஷன்ல இவங்களோட பதில் என்னவா இருக்கும்? பிஜேபி கூட போக முடியாது டைரக்டா, காங்கிரஸ் கூட இவங்க போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது பிஎம் கேண்டிடேட் இல்லைன்றப்போ ஒன்று டைரெக்டாக கூட்டணி வைக்கணும், இல்லை மறைமுக ஆதரவோடு நிற்கணும். இதை தவிர்த்து இந்த திமுகவுக்கு வேறு வழியே கிடையாது. நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ மாதிரி தெரியலாம். ஆனால் ஒவ்வொன்றா அதை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்றதே இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக என்னால் காமிக்க முடியும். இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்றதே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் உங்களை ஓப்பனாகவே கேட்குறேங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன்னா அந்த ஒரு ஸ்டாண்டில் இருந்திருக்கணும். அது என்ன எலெக்ஷன் டைமில் டீலிமிட்டேஷனே தேவையில்லாத ஒரு சட்டம்னு கொண்டு வந்துட்டு இப்போ திரும்ப ஃபேர் டீலிமிட்டேஷன்னா அப்போ பார்க்குற நாங்களாம் யார்? நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க, தெளிவாக தெரியுது. ஆனால் எதுக்கு அதை பண்ணுறீங்க தான் கேட்குறோம். ஒன்று பிஜேபி அப்போஸ் பண்ணுறோன்னா அப்போஸ் பண்ணி நின்றுடுங்க, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, சட்டத்தில் இதை பண்ணி தான் ஆகணும்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் தான் ஏதோ வந்து பிஜேபியை தடுத்து நிறுத்துற மாதிரி உங்களால் மட்டும்தான் பிஜேபியை தடுக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அப்புறம் இல்லை இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னா இது என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல. இது எங்கே போய் நிற்க போதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி தாவேக்கா நடத்திய அந்த ஒரு கூட்டம் தமிழக அரசியலில் பெரிய ஒரு இம்பாக்டெல்லாம் கொடுக்கல. இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இவங்களும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. இடதுசாரிகள் எல்லாம் மோஸ்ட்டாக அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக இந்த பில் பாஸ் பண்ணப்பட விடமாட்டோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அவங்க கிட்டேருந்து வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுகிறப்பவும் சரி, துரை வைகோ அவர்கள் பேசுகிறப்பவும் சரி, கனிமொழி அவர்கள் பேசுனதை மென்ஷன் பண்ணி அழுத்தம் திருத்தமாக சொல்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் இங்கே நிற்கிறப்போ நீங்கள் யாரை ஏற்று நிற்க போகிறீங்க? பிஜேபி அப்போஸ் பண்ணுறா, உங்களோட ஸ்டாண்டு இதுவாக தானே இருக்கணும். உங்களால் வந்து டேரெக்டாக இந்த பில் அப்போஸ் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் கேள்விகளை கேட்டார். ஸோ அங்கே சுற்றி கடைசியில் அது அங்கே தான் வந்து நிற்க போகுது. பிஜேபிக்கு ஒன்று ஃபேவராக டேரெக்டாக ஓட் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லையா இன்டெரக்டாக என்னெல்லாம் பண்ணால் பிஜேபிக்கு அது ஃபேவராக மாறுமோ அதற்கான வேலைகளை பண்ண போகிறாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. இந்த வருஷம் நடக்கணும்னா இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நடக்கும். எந்த ஆட்சி மாற்றம் இருந்தாலும் அது நடந்து தான் ஆகணும், அதுதான் சட்டம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இதை விடவே மாட்டோம்னு ஒரு அரசியலை பண்ணிவிட்டு, இது ஒரு கருப்பு சட்டம்னு ஒரு அரசியல் பண்ணிவிட்டு
ஃபேர் டீலிமிட்டேஷனா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, இதை ஏன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம். ஒருவேளை அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் அதோடு சேர்த்து பிஜேபி அண்ட் டிஎம்கே இந்த ஒரு அலைன்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உருவாகணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி விருது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.